ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை எழுந்தவுடன் கணக்கு 18வது நாளுக்கான கொஷின்ஸை இன்னைக்கு பார்க்க போகிறோம். கேள்வி எண் 171. பாபு என்பவர் 8% தனி வட்டி விதத்தில் ரூபாய் 8200 கடனாக பெற்று 10,824 திரும்ப செலுத்தினார் எனில் அவர் எடுத்துக்கொண்ட ஆண்டுகள் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, 8200 ரூபா வாங்கியிருக்காரு, 10,824 ரூபா திருப்பி செலுத்தியிருக்காரு. அப்படின்னா அவர் எவ்வளோ ரூபாய் வட்டி காலத்துக்கு செலுத்திருக்காரு அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னா ஜஸ்ட் மைனஸ் பண்ணோம்னா போதும். அப்போ எவ்வளோ ரூபாய் வட்டி கொடுத்துருக்காரு அப்படின்னா வட்டி 2,624 ரூபாய். கரெக்டா? அவர் பர்சன்டேஜ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 8% சொல்லியிருக்காங்க. அவங்க கேட்டிருக்கிறது எத்தனை வருஷம்ட்டு. 2,624 ரூபா வட்டி. ஃபார்முலா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஆல்ரெடி நிறைய கொஸ்டினில் சொன்னோம். I = PNR/100. அப்போ வட்டி இவ்வளோ. அசல் தோருக்கு பாருங்க, 8,200 ரூபாய் அசல் இன்ட்டு n தெரியாது, அதுதான் எத்தனை வருஷம் கண்டுபிடிக்க போகிறோம், இன்ட்டு ஆர் வட்டி விதம் தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 8% பை 100. 0 0 0 0 கேன்சல் ஆகிடும். கரெக்டாக? மீதி இருக்கிற இந்த 82 8ஐயும் இந்த பக்கம் கொண்டு வரேன். 82 8 பெருக்கல் அப்படியே ஒரே ஸ்டெப்பாகவே கொண்டு வந்துடுறேன். இந்த 2 பெருக்கல் இருக்கிற நம்பரும் ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்தால் டிவைடில் வந்துடும். கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். 1 8 3 8 24 மீதி 2 2 16 மீதி 6 8 64. எப்படியும் கண்டிப்பாக நமக்கு இங்கே முழு நம்பராக இருக்கிறதால முழுசாக கேன்சல் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அப்படியே யோசிங்க, 82ஐயும் 328ஐயும் 4 முறை அடிக்கலாம். 4 2 8 8 4 32. இல்லை அப்படின்னா நீங்கள் 2 2ஆக கேன்சல் பண்ணி வந்தாலும் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி இங்கே இருக்கிற 4 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் தான் வரப்போகுதுன்றதால நம்ம அப்படியே கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 4. அப்போ எத்தனை ஆண்டுகளில் அவங்க அந்த தொகையை திருப்பி செலுத்திருப்பாரு அப்படின்னா 4 ஆண்டுகளில் செலுத்திருப்பாரு. ஒன்று இப்படி போடலாம், இது ஒரு ஐடியா. இப்போ போட்டு வந்தோம் இல்லையா, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இப்படியே போடுறது. இன்னொரு ஐடியா என்ன அப்படின்னா 8,200 ரூபாய். கரெக்டாக? எவ்வளோ பர்சன்டேஜ் வட்டி? 8% வட்டி. அப்போ 0 0 0 0 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 2 16 மீதி 1 8 64 1 65 656 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு வட்டி செலுத்தியிருப்பார். சரியா? இதுவே மொத்தமாக வட்டி அவர் செலுத்தினது 2,624 ரூபாய். இந்த 656 இங்கே இருக்கிற எந்த நம்பரால் பெருக்குனா உங்களுக்கு 2,624 வருதுன்னு பார்த்தா போதும். 1ஆல் பெருக்குனா வராது, 3ஆல் பெருக்கினேன் அப்படின்னா 3 6 18 தான் வருது, அதுவும் கிடையாது. 4ஆல் பெருக்கினேன்னா 4 24 பெருக்கி பார்த்தீங்கன்னா கரெக்ட் 4 24 மீதி 2 5 20 22 மீதி 2 24 2 26 சரியாக வருது பாருங்க. அப்போ எத்தனை வருஷத்தில் திருப்பி செலுத்திருப்பாருன்னா 4 வருஷத்தில். இந்த ஆங்கிள்லையும் நீங்கள் யோசிக்கலாம், ஒரு வருஷத்துக்கான வட்டி எவ்வளோன்னு பார்த்துட்டு அந்த மொத்தமாக வட்டி வரதுக்கு எத்தனை வருஷம் ஆகுது அப்படி யோசிச்சிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஆன்சர் சரியாக தான் வரும். இல்லை அப்படின்னா நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இந்த ஃபார்முலாவில் கொண்டு வந்து அப்ளை பண்ணிங்கனாலும், பெரும்பாலும் டீச்சர்ஸுக்கு எல்லாருக்குமே ஃபார்முலா அப்ளை பண்ணுறது தான் ஈஸியாக இருக்குன்றதால நான் உங்களுக்கு ஃபார்முலாவை சொல்லிட்டேன். ஓகேங்களா? அடுத்ததா கேள்வி எண் 172. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எம். படத்தில் உள்ள எம்மின் மதிப்பை காண்க. இப்போது சென்டரில் ஒரு பாயிண்ட் இருக்குன்னா அந்த பாயிண்ட்டை சுற்றி வரக்கூடிய மொத்த ஆங்கிளையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 360 டிகிரி கிடைக்கும். கரெக்டாக? அப்போ இங்கே பாருங்கள், சுற்றி இவ்வளோ தூரம் கொடுத்துருக்காங்க. மொத்தத்தையும் கூட்டிடலாம். முதல்ல 72 ஒரு 18 80 90 150 238. இது மொத்தத்தையும் கூட்டினா என்ன கிடைக்குது? 238. இன்னொரு வாட்டி செக் பண்ணிடலாமா? 70 80 140 220 230 238. கரெக்ட். மொத்தமாக 238 வருது. மொத்தம் எவ்வளோ வரணும்னா 360 வரணும். அப்போ 360ல் 238 போயிடுச்சு அப்படின்னா மீதி என்னன்னு பார்த்துட்டோம்னா முடிஞ்சிடுச்சு. ஸோ மீதி இருக்கக்கூடிய ஆங்கிள் 122. அப்போ ஆங்கிள் எம்மோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா 122 டிகிரியாக இருக்கும். முடிஞ்சு போச்சு பாருங்க. சொல்கிறது புரிஞ்சிக்க முடியுதுங்களா? ஸோ ஒரு சென்டரில் இருக்கிற மொத்தத்துக்கு இப்போ இதுவே ஒரு லைன் இப்படி கொடுத்துருக்காங்க, இதில் இங்கெல்லாம் ஆங்கிளை பிரித்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இது இப்படி மட்டும்தான் வருது. ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக வரும்போது அப்போ 180 டிகிரி எடுத்துக்கணும். ஒரு பாயிண்ட்டை சுற்றி மொத்தமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்போ எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்னா 360 டிகிரி எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாடல் நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தரட்டுமா? முதல் கேள்வி 75 23 50 96. இங்கே நான் எம்னு கொடுக்குறேன். இப்போ எம்மோட வேல்யூ என்ன வரும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இதே மாடலில் ட்ரை பண்ணி. சரிங்களா? இது ஃபஸ்ட்டு. இதே மாதிரி செகண்ட் கொஸ்டின் தரேன். செகண்ட் ஒன்று இதே மாதிரியே தான், நம்பர்ஸ் மட்டும் மாற்றி தரேன். இங்கே 92 44 30 72 இப்படி இருந்துச்சுன்னா எம்மோட வேல்யூ என்ன வரும்? இது ரெண்டாவது கேள்வி. ரெட்டில் கொடுத்துருக்கிறதுலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின், ப்ளூவில் கொடுத்துருக்கிறதெல்லாம் செகண்ட் கொஸ்டின். சரிங்களா? இந்த 2 கேள்விக்குமே, ஏன்னா இந்த விஷயத்தை நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோன்றதால இதில் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். சரியா? அடுத்ததான் கேள்வி எண் 173. இரு தள உருவங்கள் சர்வசமம் எனில் இஃப் 2 plane figures are concurrent. சர்வசமம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சம அளவும் சம வடிவமும் இருக்கும்,
கோண அளவு சமமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கோண அளவு சமமாக இருக்கிறத வச்சு நம்ம சர்வசமன்ற முடிவுக்கு வர முடியாதுன்றதால சம அளவும் சம வடிவமும் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சர்வசமம்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் சம அளவுன்னு கொடுத்துருக்காங்க, செகண்ட் ஆப்ஷனில் சம வடிவம்னு கொடுத்துருக்காங்க, ஃபோர்த் ஆப்ஷனில் சம அளவும் சம வடிவம்ன்ற ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 4 தான், சேம் இன் போத் சைஸ் அண்ட் ஷேப் அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கு உண்டான சரியான விடை. சரிங்களா? 174 பிக் அவுட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒரு முக்கோணத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட செங்கோணங்கள் அமையும். இன் எ ட்ரையாங்கிள் தேர் வில் பி மோர் தென் ஒன் ரைட் ஆங்கிள். வாய்ப்பே கிடையாது. ஒரு ட்ரையாங்கிளில் மேக்ஸிமமே ஒரு செங்கோணம் இருக்கலாம், இல்லை எல்லாமே போகலாம். ஆனால் ஒன்றை தாண்டி செங்கோணங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரியா? அடுத்தது, ஒரு முக்கோணத்தில் ஒரே ஒரு விரிகோணம் மட்டும் அமையும். இன் எ ட்ரையாங்கிள் தேர் வில் பி ஒன்லி ஒன் அப்டியூஸ் ஆங்கிள். ஆமாம், கட்டாயமாக ஒரே ஒரு விரிகோணம் மட்டும்தான் இருக்கும், அதை தாண்டி எல்லாம் இருக்காது. ஸ்டேட்மெண்ட் ரைட். ஒரு முக்கோணத்தில் அனைத்து கோணங்களிலும் குறுங்கோணங்களும் அமையும். இந்த ட்ரையாங்கிள் ஆல் த ஆங்கிள்ஸ் கேன் பி அக்யூட். இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு சமபக்க முக்கோணமே எடுத்துக்கிறோன்னா கூட 60 60 60 மூணுமே ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதே மாதிரி நிறைய வெறும் மூணுமே குறுங்கோணங்களாக வச்சு முக்கோணம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ செகண்டும் கரெக்டு, தேர்டும் கரெக்டு. ஃபோர்த்து, ஒரு முக்கோணத்தில் 3 கோணங்களும் விரிகோணம் ஆகும். வாய்ப்பே கிடையாது. இன் எ ட்ரையாங்கிள் ஆல் த ஆங்கிள்ஸ் ஆர் அப்டியூஸ். மூணுமே விரிகோணமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ எது கரெக்டு? 2 3 அவங்க தான் கேட்டிருக்காங்க. விச் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். அடுத்தது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. 2 மற்றும் 3 மட்டும் எதெல்லாம் சரின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ஆன்சர் 2 மற்றும் 3. இந்த மாதிரி கேள்விகள் தான் நீங்கள் கவனமாக பார்க்கணும். அவங்க கொடுக்குறப்ப எதெல்லாம் சரின்னு கேட்குறாங்களா இல்லை எதெல்லாம் தவறுன்னு கேட்குறாங்களா அப்படிங்கிறத பார்த்து கவனமாக சூஸ் பண்ணணும். சரிங்களா? அடுத்ததாக கேள்வி 175. த மீடியன் ஆஃப், ஒரு சில நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. அதோட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இடைநிலை, மீடியன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி மீடியனை பற்றிலாம் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். மீடியன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுத்துருக்கிற நம்பர்ஸை அசெண்டிங் ஆர்டர், அதாவது ஏறு வரிசையில் எழுதணும். ஏறு வரிசை அல்லது இறங்கு வரிசை. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா இதை ஒரு முறை அவங்க இதுவில் கேட்டிருந்தாங்க டெட்டில். ஏறு வரிசையில் எழுதணுமா இறங்கு வரிசையில் எழுதணுமான்னு. அது விஷயம் இல்லை. ஏறு வரிசை அல்லது இறங்கு வரிசை எதில் வேணாலும் எழுதலாம். நம்ம ஏறு வரிசையை வழக்கம் போல் எடுத்துக்கலாம். ஏன்னா இருக்கிற சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் தான் ஏறு வரிசை இல்லையா? இருக்கிறதுலே சின்ன நம்பர் இதோ இருக்கு பாருங்க, -13. ஏன்னா மைனஸில் வரும்போது எது பெருசாக இருக்கோ அதான் சின்னது, தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அடுத்ததா -8, அடுத்தது -4, அடுத்ததா -3. அந்த மைனஸில் இருக்கிற நம்பர்ஸை எழுதும்போது கொஞ்சம் கவனமாக எழுதுங்க. ஆச்சா? அடுத்ததாக வந்தோன்னா நடுவில் 0 0. இதுக்கப்புறம் ஏறு வரிசை கரெக்டாக தப்பு இல்லாமல் எழுதிடுவீங்க. 1 3 7 1 3 7 8 9 8 9 18. ஏன் எல்லா நம்பரையும் டிக் பண்ணிகிட்டே வரேன்னா மொத்தமாக எழுதிட்டோமான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். சில நேரம் நம்ம எழுதும்போது இந்த நம்பர்ஸில் ஏதாவது ஒன்று விட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று எழுதிட்டு கூட எல்லா நம்பரையும் எழுதிட்டீங்கன்னா ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 நம்பர் கொடுத்தாங்க. 2 3 4 5 6 7 8 9 10 11 நம்பர். கரெக்டாக? 11ல் இந்த பக்கம் 5 நம்பர் போயிடும், இந்த பக்கம் 5 நம்பர் போயிடும். கரெக்டாக? 10 நம்பர் போயிடுச்சுன்னா எது நடுவில் இருக்கோ அதுதான் இடைநிலை. எது நடுவில் இருக்குது? 1 தான் நடுவில் இருக்குது. அப்போ இந்த நம்பர்ஸோட இடைநிலை என்ன அப்படின்னா ஆப்ஷன் 3 1 அப்படிங்கிறது தான். சரிங்களா? இல்லைன்னா இந்த மைனஸையும் ப்ளஸையும் கலந்து தரும்போது கன்ஃபியூஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. அது கொஞ்சம் தப்பு இல்லாமல் கவனமாக பார்த்துக்கோங்க. சரியா? உங்களுக்கு இங்கே நான் ஏற்கனவே 2 கேள்வி கொடுத்துருந்தேன்னா மூணாவதாக இங்கே ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன் பாருங்கள். 8 -8 9 -15 0 -30 22 36 70 -60. இதோட இடைநிலை என்ன? மொத்தம் 1 2 3 4 5 6 7 8 9 10 நம்பர் கொடுத்துருக்கேன். இன்னொரு நம்பர் கூட கொடுத்துருவா. -20 20 11 நம்பர் கொடுத்துருக்கேன். இப்போ இதோட இடைநிலை. இப்போ 11 நம்பர் கொடுத்ததால நடுவில் ஒரு நம்பர் வந்துடும், அது அப்படியே இடைநிலைன்னு சொல்லிடுவோம். சப்போஸ் நடுவில் 2 நம்பர் வந்துருச்சுன்னா அப்போ எப்படி இடைநிலை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத வேற ஒரு கொஸ்டினில் சொல்கிறேன். அது இல்லாமல் நான் வீடியோவும் போட்டிருக்கேன், உங்களுக்கு தெரிஞ்சாலும் சொல்லுங்கள். சப்போஸ் நடுவில் 2 நம்பர் வந்துருச்சுன்னா, இப்போ 11 நம்பர் இங்கே 5 நம்பர் அங்கே 5 நம்பர் விட்டுருவோம், ஆன்சர் சொல்கிறோம். சப்போஸ் 12 நம்பர் இருக்குன்னா நடுவில் 2 நம்பர் வரும் இல்லையா? அப்போ எப்படி இடைநிலை கண்டுபிடிக்கிறதுன்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? தெரியல அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அடுத்ததாக கேள்வி 176. 30 டிகிரி 60 டிகிரி 90 டிகிரி ஆகியவை ஒரு முக்கோணத்தின் கோணங்களாக அமையுமா? கேன் 30 60 90 டிகிரி பி தி ஆங்கிள்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்? 25 65 80 கோணங்களை கொண்டு ஒரு முக்கோணத்தை அமைக்க இயலுமா? ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரியான கொஸ்டின் தான். முக்கோணத்தோட கோணங்களாக அமையுமா, முக்கோணத்தை அமைக்க முடியுமா? ரெண்டு ஒன்று தான். ஃபர்ஸ்ட் முக்கோணத்தோட கோணங்களாக அமையணும் அப்படின்னா மூணுத்தையும் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னா 180 டிகிரி கிடைக்கணும். மூணுத்தையும் கூட்டும்போது 180 டிகிரி கிடைச்சதுன்னா தான் அது ஒரு முக்கோணத்தை அமைக்கும். பாருங்க, 30 60 90 90 90 180. அப்போ இது ஒரு முக்கோணத்தை
அமைக்கும். சரி, கீழே வருவோம். 25, 65, 80, 90, 170 தான் கிடைக்குது. அப்போ இது ஒரு முக்கோணத்தை அமைக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு எஸ், செகண்ட் கொஸ்டினுக்கு நோ. ஃபர்ஸ்ட்டுக்கு எஸ், செகண்டுக்கு நோ. இயலும், இயலாது. முடிஞ்சிச்சு பாருங்க. ஸோ நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய கான்செப்ட், 3 கோணங்களையும் ஆட் பண்ணால் அது ஒரு 180 டிகிரி வந்துச்சு அப்படின்னா முக்கோணத்தை அமைக்கின்றது தான். சரி, நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேங்க. ஏற்கனவே 3 கேள்வி கேட்டோமா, 4வதா ஒரு கேள்வி. 90 டிகிரி, 90 டிகிரி, 0 டிகிரி, இது ஒரு முக்கோணத்தை அமைக்குமா அப்படின்னு ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். 180 வந்தால் மட்டும் கிடையாது. இதுக்கு முன்னாடி சொன்ன ஒரு விஷயத்தையும் வச்சு யோசிக்கணும். செங்கோணம்னா 90 டிகிரி, கரெக்டா? அதை வச்சும் யோசிங்க பார்க்கலாம். ஸோ 4வது கேள்வி, 90 டிகிரி, 90 டிகிரி, 0 டிகிரி, இது ஒரு முக்கோணத்தை அமைக்குமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். எஸ் ஆர் நோ அப்படிங்கிறது தான் பதில். 5வதா ஒரு கேள்வி, 70 டிகிரி, 110 டிகிரி, 0 டிகிரி, இது ஒரு முக்கோணத்தை அமைக்குமா அப்படிங்கிறது தான். இது ரெண்டுமே 180 வருது. ஆனால் நீங்கள் பதில் எஸ் சொல்கிறீங்களா நோ சொல்கிறீங்களான்றதுல தான் நீங்கள் முக்கோணத்தை எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறதுல இருக்குது. சரியா? அதுதான் கேள்வி எண் 177. தரவுகள் சில நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. அதோட இடைநிலை அளவு முன்னாடி பார்த்த மாதிரியே தான். அதோட மீடியன் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அங்கே சொன்ன மாதிரியே இருக்கிறத ஏறு வரிசையில் எழுதிக்கணும். அப்போ ஏறு வரிசையில் எழுதுனீங்க அப்படின்னா 24, 29, 30, 34, 35, 38, கரெக்டா? இருந்த எல்லா நம்பரையும் எழுதியாச்சு. மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது? 2, 4, 6. அங்கே சொன்னோம் இல்லையா, ஈவன் நான் இதில் ஆர்டில் இருந்துச்சுன்னா மீன்ஸ் 11 நம்பர் இருந்துச்சுன்னா நடுவில் இருக்கிறது எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், மொத்தம் 6 நம்பர் இருக்குது. இந்த பக்கம் 2 நம்பர் போயிடும், இந்த பக்கம் 2 நம்பர் போயிடும், நடுவில் 2 நம்பர் நிற்கும். கரெக்டா? இப்போ இந்த மாதிரி 2 நம்பர் நின்னா எப்படி சார் மீடியன் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஏற்கனவே நிறைய பேர் கமெண்ட்லையும் கீழே நிறைய சொல்லிட்டு இருப்பீங்க இப்படி கண்டுபிடிக்கணும்ட்டு. நான் இங்கே சொல்லிடுறேன். நடுவில் இருக்கிற 2 நம்பரையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். இவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. நடுவில் 2 நம்பர் இருந்துச்சுன்னா அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும், கூட்டிக்கணும். 30, 34 கூட்டினா 64. அதை 2ஆல் வகுத்துறேன். 64 2ஆல் வகுத்தேன் அப்படின்னா 32. முடிஞ்சிச்சு பாருங்க. இவ்வளோதான். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் 4, 32 அப்படிங்கிறது தான் இதோட இடைநிலை. ஓகேங்களா? இப்போ இந்த மாடலில் வேணா ஒரு கொஸ்டின் தரட்டுமா? ஏற்கனவே 5 கொஸ்டின் கொடுத்துருந்தோமா, 6வதா இந்த இடத்துல ஒரு கொஸ்டின். 35, 20, 18, 17, 16, 32 இப்படி இருக்கு. இதோட இடைநிலை என்ன அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? இது உங்களுக்கான 6வது கேள்வி. கேள்வி எண் 178. ஒரு முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையமானது ஒவ்வொரு நடுக்கோட்டையும் டேஷ் விகிதத்தில் பிரிக்கிறது. சென்ட்ராய்டு ஆஃப் எ ட்ரையாங்கிள் டிவைட்ஸ் த ஈச் மீடியன் இந்த ரேஷியோ 2:1. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். நடுக்கோட்டு மொத்தம் ஒரு 4 மையங்கள் இருக்குது. நடுக்கோட்டு மையம், குத்துக்கோட்டு மையம், உள்வட்ட மையம், வெளிவட்ட மையம்னு சொல்லிட்டு அது 4த்துலேருந்து ஏதாவது ஒன்றுலேருந்து சுற்றுவட்ட மையம் சொல்லுவாங்க. வெளிவட்ட மையம் இல்லை, சுற்றுவட்ட மையம். அந்த 4த்துலேருந்து கண்டிப்பாக என்ன பண்ணுறாங்கன்னா, டெட் பேப்பர் 1 ஆனாலும் 2 ஆனாலும் ஒரு கொஸ்டினை கம்பல்சரியாக கேட்டுடுறாங்க. இது 4த்தை பற்றியுமே நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் அதோட லிங்க் இன்னைக்கு உங்களுக்கு அனுப்பி விடுறேன். அதை கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நிச்சயமாக ஒவ்வொரு டெட்லையுமே இந்த 4 ட்ரையாங்கிளோட இதுலேருந்து, இந்த கோடுகள்லேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க, இந்த மையங்கள்லேருந்து. சரிங்களா? அதெல்லாம் அதை கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க. இது சென்ட்ராய்டு வந்து 2:1ங்கிற ரேஷியோவில் பிரிக்கும். அதுதான் 179. பிரிவு அளவு 10 மற்றும் வீச்சு 80 எனில் பிரிவுகளின் எண்ணிக்கை. ஒன்றும் இல்லை, வீச்சை பிரிவு அளவால் டிவைட் பண்ணிட்டா கிடைக்கிறது தான் பிரிவுகளின் எண்ணிக்கை. கிளாஸ் சைஸ் கொடுத்துட்டாங்க, ரேஞ்சு கொடுத்துட்டாங்க. ரேஞ்சை கிளாஸ் சைஸால் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா நம்பர் ஆஃப் கிளாஸஸ் கிடைச்சிடும். அப்போ 80 10ஆல் டிவைட் பண்ணோன்னா 8. இவ்வளோதான் ஆன்சர். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 4, 8. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வீச்சை பிரிவு அளவால் டிவைட் பண்ணால் கிடைக்கக்கூடியது தான் நம்பர் ஆஃப் கிளாஸஸ். ஓகேவா? இங்கே நான் ஒரு கொஸ்டின் தரேன். ஏற்கனவே 6 கொஸ்டின் கொடுத்தோம் இல்லையா? 7வது கேள்வி. பிரிவு அளவு கிளாஸ் சைஸ் 8 மற்றும் வீச்சு 72 எனில் பிரிவுகளின் எண்ணிக்கை என்ன இப்படிங்கிறத எனக்கு கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஓகேவா? இது 7வது கேள்வி. அடுத்ததான் இன்னைக்கோட கடைசி கேள்வி, கேள்வி எண் 180. 1/2 - 3/4 - 5/6 இஸ் நாட் ஈக்குவல் டு 1/2 - 3/4 - 5/6 என்ற கருத்திலானது மீதமுறை எண்களின் டேஷ் பண்பினை நிறைவு செய்யாது என்பதை விளக்குகிறது. நேற்று ஒரு விஷயம் சொன்னேன். ஈவன் நேற்று முதல் கேள்வி அதுதான் நினைக்கிறேன், 161வது கேள்வி. அது ஞாபகம் இருந்திருந்தது அப்படின்னா இந்த கேள்விக்கு ஈஸியாக ஆன்சர் சொல்ல முடியும். ஒன்றும் இல்லை, ஞாபகம் இருக்கா? கம்யூட்டேட்டிவ், க்ளோசர், டிஸ்ட்ரிபியூட்டிவ், அசோசியேட்டிவ். நேற்று சொல்லும்போது டிஸ்ட்ரிபியூட்டிவ் மட்டும் சொல்லியிருக்க மாட்டோம் இல்லையா? இந்த கம்யூட்டேட்டிவ், அசோசியேட்டிவ் பற்றி சொல்லியிருப்போம். என்ன சொன்னோம் ஞாபகம் இருக்கா? கம்யூட்டேட்டிவ் அப்படின்னா 2 பேருக்கு நடுவில் நடக்கிறது. அசோசியேட்டிவ் அப்படின்னா 3 பேருக்கு நடுவில் நடக்கிறது. கரெக்டா? முதல் விஷயம், இங்கே 2 நம்பர் இருக்கா, 3 நம்பர் இருக்கான்னு பாருங்கள். எத்தனை நம்பர் இருக்குது? 3 நம்பர். 1/2, 3/4, 5/6. கரெக்டாக? அதே தான் இந்த பக்கம் வரும், ப்ராக்கெட் மட்டும் மாறி இருக்கும். அப்போ 3 பேர் இருந்தால் அது என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 4, சேர்ப்பு. முதல்ல இந்த விஷயத்துக்கு தெளிவாயிடுங்க. 2 நம்பர் இருந்தால் கம்யூட்டேட்டிவ், 3 நம்பர் இருந்தால் அசோசியேட்டிவ். இங்கே 3 நம்பர் இருக்கிறதால அசோசியேட்டிவ்.
சரியா? பரிமாற்ற பற்றி ஆல்ரெடி சொல்லியாச்சு. நேற்று அடைவு பற்றி சொல்லிட்டோம். பங்கீட்டு பண்பு அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, பங்கீட்டு பண்புலையும் 3 நம்பர் தான் இருக்கும். ஆனால் இப்போ தான் இப்படி சொல்கிறேனே 1 + 2 இப்படி எடுத்துக்கிறேன் 1 × 2 + 3 = 1 × 2 + 1 × 3 இப்படி இருக்கும். வித்தியாசம் தெரியுதான்னு பாருங்கள். இந்த 3 நம்பருக்கு இந்த 3 நம்பருக்கும் இங்கே எல்லாமே பாருங்கள் மைனஸ் மைனஸ் இருந்தால் எல்லாமே மைனஸாக இருக்கும், ப்ளஸ்ஸாக இருக்கும், மல்டிப்ளை டிவைட் அந்த மாதிரி இருக்கும். இங்கே நிறைவு செய்து செய்யாதது நமக்கு அடுத்த பிரச்சனை. முதல்ல அந்த ரூல் என்னன்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காக. ஸோ சேர்ப்புன்றதுல எல்லாத்தையும் ஒரே சிம்பிளாக இருக்கும். ஆனால் பங்கீட்டு டிஸ்ட்ரிபியூட்டரில் அப்படி இருக்காது. மல்டிப்ளை ப்ளஸும் கலந்துருக்கும், இல்லை 2 சிம்பிள் கலந்துருக்கும். அப்படி இருக்கிறது தான் நம்ம பங்கீட்டு பண்பு டிஸ்ட்ரிபியூட்டர்னு சொல்லுவோம். அதை பற்றி நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த லிங்கையும் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஓகேவா? ஸோ இதோட இன்னைக்கான கொஸ்டின்ஸ் முடியுது. நாளைக்கு இன்னொரு 10 கேள்வியோட உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.